ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் உள்ள கூகுள் பே, ஃபோன்பே, அதுக்கப்புறம் பேடிஎம் வழியாக ஏதாவது QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கமிஷனும் கேஷ்பேக்குமே கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பில் பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா அப் டு 5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கமிஷன் தான் கொடுப்பாங்க. அந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் உள்ள ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போய்ட்டு சூப்பர் மணி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு அப்ளிகேஷன் காமிக்கும், சூப்பர் மணி யூபிஐ பை ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஆப் தான். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய மொபைல் நம்பர் தான் கேட்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஸ்டார்டிங்கில் உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடும். உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அலோ கேட்கும், அலோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள 2 சிம் வச்சிங்கன்னா 2 சிம்மே காமிக்கும். அதில் எந்த சிம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்கோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிங்க. அந்த சிம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட்டு கீழே கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் கூட லிங்க் ஆகிருக்க அந்த சிம்லேருந்து பேங்க்குக்கு வந்து SMS சென்ட் ஆகி நம்மளுடைய அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து க்ரீன் கலரில் காமிக்கும். நம்மளுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு கூட இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துங்க. கொடுத்தவொடனே அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் பார்த்தா நம்ம இப்படி தான் ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமரா பர்மிஷன்லாம் கேட்பாங்க, அது வந்து அக்செப்ட் கொடுத்துங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா டாப்பில் டேப் டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இனிமேல் எந்த ஒரு ஷாப்புக்கு போய் QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணாலும் சூப்பராக பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸை உங்களுக்கு கேஷ்பேக்காக கொடுப்பாங்க. சூப்பராக நீங்கள் உங்கள் பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேமெண்ட்டை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்காது. நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணால் மட்டும் இந்த ஆப்பில் நம்ம கமிஷனாக கொடுப்பாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ண கமிஷனை தெரிஞ்சுக்கிறது கீழே பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு லைவாக காமிக்கும். நான் இது வரைக்கும் 1 மந்த் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 78 ரூபா ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். அதில் 19 ரூபா பார்த்தீங்கன்னா ரிடீம்னு வருதா, அதை வந்து என்னோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கீழே போய் 69 ரூபா இருக்குது. லைவாக என்னோட பேங்க் அக்கௌண்ட் மாற்றி காட்டுற பாருங்க. ஜஸ்ட் கீழே போய் சிம்பிளாக ஸ்வைப் டு ரிடீம் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன் இன் ப்ராசஸ் வந்துடும். உங்களுடைய பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் 5 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிடம்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டன்னு கொடுத்துங்க. இப்போ டாப்பில் நீங்களே பாருங்கள் SMSல நோட்டிஃபிகேஷனில் நமக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சென்ட் பண்ணி விட்டாங்க. இல்லை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் சென்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து எவ்வளோ கமிஷன் கொடுத்து வந்துட்டு லைவாக நீங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்னு இதிலே பாருங்கள்.